வெப்ப அலையின் தாக்கத்தில் தமிழகம் தகித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச வெப்பமான இடங்களில் ஒன்றாக ஈரோடு அறியப்படுகிறது. இது ஏதோ தமிழகத்தின் பிரச்சனை அல்லது ஏதோ சில மாவட்டங்களின் பிரச்சனையாக மட்டுமே நாம் பார்க்க இயலாது. உலகம் முழுக்க இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Look at the map behind me. It's called a heat map. It uses colors to signify temperatures. A darker red would mean a higher temperature. Now look at India. இதற்கு காரணம் நாம் அறிவோம். இது உலக வெப்பமயமாதலின் விளைவு. இது அதற்கான காரணங்கள் இந்த மனிதகுலம் கடந்த ஒரு 2 நூற்றாண்டுகளாக வளர்ச்சி என்ற பெயரில் நாம் செய்த இயற்கை மீது நடத்திய ஒரு வன்முறையினுடைய விளைவுதான். பசுமை குடில் வாயுக்களுடைய எண்ணிக்கை அளவு அதிகரிக்க அதிகரிக்க பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு 109 டிகிரி 110 டிகிரி வந்துவிட்டது என்று நாம் அலறுகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஏற்படும் இந்த வெப்ப அலை தாக்குதல் நாளை இதைவிட அதிகமாக விபரீதமாகலாம். அறிஞர்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள், கணிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகமான பூமியினுடைய வெப்பநிலை உயர்கிறது. இது மாதிரியான கொடுமையான கோடைகள் உருவாகின்றன. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் ஒரே நாளில் பெருமழை பெய்து முடிந்தது. இப்போ சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பெரும் வெள்ளத்தை பாகிஸ்தான் சந்தித்தது. வெனிசுலா நாட்டில் வரலாறு காணாத பனிப்பொழிவு பெய்கிறது. இவையெல்லாம் தனித்தனியான நிகழ்வுகள் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம். இது பூமிக்கான பிரச்சனை. எதிர்பாராத பல நிகழ்வுகள் ஏற்படலாம். போன ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட மிக மோசமான விளைவுகள் நாளை ஏற்படலாம். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு ஏற்படலாம். அப்படியானால் ஏற்பட்டு விட்டு போகட்டும் என்று நாம் நின்றுவிட முடியாது. நாம் செயல்பட ஆக வேண்டும். இவை தடுக்கப்பட வேண்டும். பூமி நமக்கு எச்சரிக்கை தருகிறது, மிகப்பெரிய எச்சரிக்கை அது. இந்த எச்சரிக்கையை புறக்கணித்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நம் பிள்ளைகள் பாவம், அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். அவர்களை ஒரு பரிதாபமான ஒரு புவிக்கோளத்தில் நாம் விட்டுவிடக்கூடாது. விரைந்து செயல்படுவதற்கான காலமாக இதை நினைக்க வேண்டும். இந்த விளைவுகள் அறிஞர்கள், உலகமிருக்கிற அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த விளைவுகள் இன்னும் மோசமாகும் என்று தான் வலியுறுத்துகிறார்கள். மோசமாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் செயல்பாடுகள் செய்ய வேண்டும். செயல்பாடுகளை பற்றி நாம் யோசிப்போம். முதலில் இந்த காலநிலை மாற்றத்திற்கான காரணம் நமக்கு தெரியும். அதிகப்படியான கார்பன் எமிஷன், அதிகப்படியான பசுமை குடில் வாயுக்களுடைய உற்பத்தி. இதில் தனி மனிதர்களாக நமக்கும் பங்களிப்பு உண்டு. நம் வீட்டில் தேவையில்லாமல் எரியும் ஒரு மின்விளக்கு, தேவையில்லாமல் ஓடும் ஒரு மின் விசிறி, அதனால் என்ன எங்கள் வீட்டு கரண்ட்டு தானே அதிகமாகும் அப்படின்னு நினைத்தவானால் அப்படி அல்ல. 1 யூனிட் கரண்ட் நம் வீட்டுக்கு வருவதற்கு 1 கிலோ நிலக்கரி எரிக்க வேண்டும். இந்தியாவில் உற்பத்தியாகிற மின் உற்பத்தியில் 60 விழுக்காடுகளுக்கு மேல் நிலக்கரி எரித்து தான் வருகிறது, தெர்மல் பவர் ஸ்டேஷன். அப்படியானால் என் வீட்டில் மின் பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் என்பதை என் வீட்டுக்குள் திட்டமிட வேண்டும். ஒரு தொழிற்சாலை தன் தொழிற்சாலைக்குள் திட்டமிட வேண்டும். ஒரு கல்வி நிறுவனம் தன் கல்வி நிறுவனத்துக்குள் திட்டமிட வேண்டும். எனர்ஜி ஆடிட் என்று இதைத்தான் சொல்வார்கள். அதே போல் தான் தேவையில்லாமல் வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். என் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன்னா என்கிட்ட கார் இருக்கலாம், காருக்கு போகிற வசதி இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பொது போக்குவரத்தில் ஒரு ட்ரெயினில் போகிறேன்னா 500, 1000 கிலோமீட்டர் எமிஷனாக நான் குறைச்சிருக்கேன். அந்த எமிஷன் தான் ஃபாசில் ஃபியூல், பெட்ரோல், டீசல், நிலக்கரி இவற்றை எரிப்பதன் மூலமாக வெளிவருவது தான் கார்பன் எமிஷன். இதை குறைப்பதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த வெப்பநிலை உயர்வு என்பது அரசுகள் எடுக்க வேண்டிய முடிவு. நாம் ஒரு சில இடங்களில் பசுமையாக்கிவிட்டு நம்மளால் இயன்ற அளவே பசுமையாக்கலை நாம் செய்வோம். ஆனால் பெருந்திட்டங்கள் மூலமாக பெருமளவில் காடுகள், மரங்கள் அழிக்கப்படுகிற போது அவற்றுக்கு இணையாக நம்மால் வளர்த்து விட முடியாது. உலகெங்கும் காடழிப்பு கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும். இனி காடழிப்பு என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்தி விடக்கூடாது. வளர்ச்சிக்காக, பல்வேறு திட்டங்களுக்காக என்று
மரங்களை காடுகளை அழிக்கிற எந்த செயல்பாடுகளையும் அனுமதிக்காமல் இந்த அரசுகள், உலகெங்கும் இருக்க அரசுகளை நாம் எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும். அதேபோல் 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற இந்த காலநிலை மாற்றத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளில் நமது நாடும் உண்டு. உலகத்தில் பல நாடுகள் கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திட்டவாறு நமது செயல் திட்டங்கள் இருக்கிறதா என்பதை அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும். அரசுகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். பசுமை குடில் வாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் நிறுத்துவதற்கு அரசுகளை வலியுறுத்த வேண்டும். இப்போது நாம் பார்க்கிற இந்த வெப்ப அலை என்பது என் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் காலத்தில் எப்படி ஆகும் என்கிற அந்த அக்கறையோடு நாம் கைகோர்க்க வேண்டும். நம்மை பிரிக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஒட்டுமொத்த மனிதகுலம் இந்த புவிக்கோளத்தை, என் பிள்ளைகளின் வருங்காலத்தை காப்பாற்றுவதற்காக இந்த காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான ஏற்கனவே நிறைய விளைவுகள் வர தொடங்கிவிட்டன. இவற்றை குறைப்பதற்கான வேலைகளை தீவிரப்படுத்த வேண்டும். உலகின் முதல் பிரச்சனையாக இதைத்தான் நம்ம எடுக்க வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் நமக்கான பிரச்சனை, நம் தெருவுக்கான பிரச்சனை, ஊருக்கான பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இதையெல்லாம் பேசுவோம். இவற்றை எல்லாம் மீறி உண்மையில் நம் பிள்ளைகள் மீது, பேரப்பிள்ளைகள் மீது அக்கறை இருக்கின்றால் இந்த புவிக்கோளத்தை காப்பாற்றுகிற ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த அனல் காற்று நமக்கு கற்றுத்தருகிறது. இவை இன்னும் தீவிரமடையாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒன்றிணைந்து ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். செயல்பாடுகள் மூலமாக மட்டும்தான் இவற்றை நிறுத்த முடியும். செயல்பாடுகள், இந்த பூமியை அழுக்காக்கும் அந்த செயல்பாடுகளை நிறுத்துவதற்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நாம் தயார்படுத்த வேண்டும். குரல் கொடுப்போம். அதுதான் இதற்கான தீர்வாக இருக்கும்.